வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நம்பர் 1 டீம்டு யூனிவர்சிட்டி இதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு, செமி கவர்மெண்ட்டு இல்லைன்னா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸு இதை தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. நீட் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது நல்ல டாப் இன்ஸ்டியூஷன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுங்க அதை பற்றி அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பேச போகிறோம். ரைட்டா? இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2026 2026 யாரெல்லாம் ஐஐடி போகணும்னு நினைக்கிறாங்க, என்ஐடி போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நான் +2 முடிச்சிட்டேன் சார், 1 இயர் நான் பிரேக் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். 1 இயர் ப்ரோக்ராம், டெடிகேட்டட் ப்ரோக்ராம். ட்ராப்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றாங்களே, சில பேர் இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஜனவரி ஏப்ரல் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதில் மார்க் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலே அதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் எதுவுமே எழுதலை, நான் புதுசாக 2026 ட்ரை பண்ண போகிறேன், +2 முடிச்சிட்டேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே கூகுள் ஷீட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, எவ்வளோ உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, +2ல் 10th நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அப்பாவோட காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதை எழுதிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதெல்லாம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடிக்கு அடுத்த ஒரு ஸ்டாண்டர்டில், என்ஐடிக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே பெருமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூஷனு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு பேக்கேஜ் அப்படின்றப்ப ஒரு நல்ல பேக்கேஜே கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1 crore பேக்கேஜஸ்லாம் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. பட் 1 crore பேக்கேஜஸ் எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்றது இல்லை. பட் ஹையஸ்ட் பேக்கேஜ் அங்கே கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 lakhs அப்படின்றது ஆவரேஜ் சேலரியாக பார்த்திங்கன்னா விஐடியில் இருக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 1984 ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூஷனு பறந்து விரிஞ்சிருக்கு. NRF ரேங்க்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனு. நம்மளுக்கு இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா வேலூர் கேம்பஸ் தான் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சென்னை கேம்பஸ் நல்லா அருமையாக போயிட்டு இருக்கு, கேளம்பாக்கத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. கோர்சஸ் இன்ஜினியரிங் தவிர நிறையா இருக்குது. நம்மளுக்கு இந்த விஐடியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா VIT-EEE இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், VIT-EEE அப்படின்ற எக்ஸாம்ஸு நம்ம எழுதணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. ரைட்டா? யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மார்ச் 30th வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிள் இருக்குது. அதனால் வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா +2 மார்க் பார்த்திங்கன்னா அவங்க 60% கேட்குறாங்க, PCM ஆர் PCB. இதில் சப்போஸ் ஜென்ரல், EWS, SC STR தான் 55% இருந்தால் போதும். இது இல்லாமல் இவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இதுக்கான அட்மிஷன்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. இதில் அந்த ரேங்கிங் இருக்குது இல்லையா, அதில் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. கேட்டகரி 1ல் வரவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கேட்டகரி 2ல் வரவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் இருக்கும், 3 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெர் இயருக்கு போகுது. இதில் EEE பார்த்திங்கன்னா கேட்டகரியில் கோர்சஸ் குரூப் A, குரூப் Bன்னு இருக்குது. குரூப் Aல பார்த்திங்கன்னா அதர் கோர்சஸும், குரூப் Bல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் இருக்குது. நிறையவே இவங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரியான கோர்சஸும் இந்த கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. ரைட்டா? நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேம்பஸில் யூஜி கேம்பஸ்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக, மெஸ்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது. தென் கேம்பஸில் கிட்டத்தட்ட ஒரு 867 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கார்டில் கொடுத்துருக்காங்க. சேலரியும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி 10 lakhs வர்றது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. இதில் பாருங்கள் உங்களுக்கு. ஆனால் ஆக்சுவல் ஃபீஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஒரு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா குரூப்பு நான் சொன்னேன் குரூப் ஏ குரூப் பி. குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.73யும் பெர் இயர் ஃபீஸும் 1.98 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பிக்கான கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸு. பட் இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் சொன்னாலே 2லேருந்து 6 லட்சம் வரைக்கும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும் நம்ம வாங்கக்கூடிய ரேங்கை பேஸ் பண்ணி. இதில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா 1 to 10 இருந்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக படிக்க முடியும். தென் வந்து 10லேருந்து 50 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 50% வாங்குறாங்க. 50 to 100 அப்படின்னா உங்களுக்கு 75% வரைக்கும் ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுறாங்க. ரைட்டா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. 100லேருந்து 500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ஃபீஸில் வந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இதில் VIT EEE நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். ரைட், இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் இருக்குது. சப்போஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் VITக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு தென் வந்து என்ன ஆப்டிடியூடும் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். யாருக்குன்னா தேவை இருந்தது அப்படின்னா VITக்கான ட்ரைனிங் தேவை இருந்ததுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் இருக்குது. ரிக்வயர்டு VIT ட்ரைனிங் அப்படின்னு போட்டுருங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டிஸை வச்சு நம்மளுடைய RJR அகாடமி ஆப் மூலயமா இந்த வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். ரைட்டா, தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். 9176552121. என்கிட்ட பேசணுன்னாலும் இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். தேங்க்யூ.